வணக்கம் நண்பர்களே. நம்மள பலர் தினந்தோறும் மற்றவங்களோட வாதங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. விவாதங்கள் நமக்கு நன்மை தருமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லை. மாறா இவை நமது நிம்மதியை குலைச்சு நம்மோட நேரத்தையும் வீணாக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. உறவுகளையும் நட்புகளையும் கூட இழக்க செய்யும் ஒரு ஆயுதம் இந்த வீண் விவாதம். இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவா எந்த ஒரு செயலுக்குமே சரி தவறு அப்படின்னு ரெண்டு பக்கம் இருக்கு. ஒருவருக்கு சரியா தோன்றது இன்னொருவருக்கு தவறா தோணும். இது அவங்கவுங்க பக்கத்துல இருந்து பார்க்கறது. இதுல உண்மையும் இல்லது. விவாதங்கள் முற்று பெறாமல் பிரச்சனையிலையும் மனஸ்தாபத்திலையும் தான் முடியறதுக்கு முக்கிய காரணம் நாம் சொல்லும் கருத்து தான் முற்றிலும் சரி அப்படின்னு அது எதிரில் இருக்கிறவங்க கட்டாயம் ஏற்றே ஆகணும் அப்படின்னு நினைக்கிற விவாதிக்கிறவங்களோட மனநிலையாத்தான் இருக்கும். ஒருவருக்கு இருக்கும் அதே மனநிலை மற்றவருக்கும் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம உணரணும். ஓரிடத்துல நின்றுகிட்டு அடுத்தவங்க வாழ்க்கையில நடைபெற்ற சம்பவங்களை பற்றி விவாதிக்கிட்டு இருப்பாங்க சிலர். இது முற்றிலும் தவறு அப்படிங்கிறத அவங்களே உணரணும். அடுத்தவரோட சொந்த விஷயங்கள்ல தலையிடுறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவரவர பிரச்சனைகளை அவரவரே பிரச்சனைகளின் தன்மையை நன்றா ஆற அமர யோசிச்சு ஆராய்ஞ்சு பேசி தீர்த்துக்கிட்டு ஒருவர் தான் சொல்ல போற கருத்தை எதிர விவாதிக்கிறவங்க அப்படியே ஏற்றுக்கொள்ள நினைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் பல பிரச்சனைகளுக்கே அடிக்கோளுது. வாய் வார்த்தை தடிச்சு கை கலப்புல முடிஞ்ச விவாதங்களும் நடைபெற்றுக்கிட்டு இருக்கிறதையும் நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். இதுல ரெண்டு தரப்புக்கும் அவமானம் தாங்க மிஞ்சம். நமது கருத்து சரியா இருக்கும் அப்படின்னது நமது அனுமானமே தவிர அது உண்மை கிடையாது. மற்றவர் சொல்லும் கருத்தும் உண்மையா இருக்கலாம். விவாதம் அப்படிங்கிறது நம்ம சொல்றத மற்றவர் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு கருத்தை ரெண்டு பேர் விவாதிக்கும் போது அதில் உள்ள உண்மை தன்மையை யார் ஆதாரபூர்வமா எடுத்து சொன்னாலும் மற்றவர் அதை ஏற்றுக்கிட்டு தெளிவாக வேண்டும். இதுதான் ஆரோக்கியமான விவாதம். இது நன்மை தரும் விவாதம் கூட. கூடுமான வரைக்கும் விவாதங்களை தவிர்ப்பதுங்கிறது தான் நல்லதா இருக்கு. அதனால ஒரு பயணம் விளைய போறதில்லை. விவாதங்கள் நல்ல நட்புகளை இழக்க செய்யும். உறவுகளை பிரிந்து சொல்ல வழிகோலும். உங்களோட ஒருவர் வீண் விவாதத்தில் ஈடுபட வைக்க முயற்சிக்கும் போது நீங்களும் விமர்சிக்கிறேன் பேர் வழின்னு அவரோட மல்லு கட்டி கொண்டு நிற்காதீங்க. இது இருவரோட மன நிம்மதியுமே கெடுத்துவிடும். ஒரு நல்ல சூழ்நிலையே இது கெடுத்துவிடும். யாராவது வீண் விவாதத்துல உங்களோட ஈடுபட முயற்சிக்கும் போது நாசுக்கா பேச்ச மாற்றி விடுங்க. அல்லது மன்னிக்கவும் அவசர வேலை இருக்கு பிறகு சந்திக்கிறேன்னு சொல்லி அங்கிருந்து புறப்பட பாருங்க. அப்படியே அவர் உங்களை விடல அப்படின்னா நீங்க சொல்றதுதான் சரி பிரதர்ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்களேன். இதுல என்ன தவறு? ஒரு தவறும் கிடையாது. அவர் நிம்மதியா இருந்துட்டு போட்டுமே, இதுதான் நமக்கும் நல்லது. ஒரு விவாதம்ன்றது வாழ்க்கையோட தொடர்புடைய பொருளா இருக்கணும். பிறர் வாழ்க்கையை பத்தி ஒருபோதும் விவாதிக்காதீங்க. அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்களுக்கு தான். நம்மகிட்டே பல குறைகள் இருக்கும்போது அடுத்தவரோட குறைகளை பத்தி நம்ம ஏங்க விவாதிக்கணும்? கூடுமான வரைக்கும் வீண் பேச்சுக்களை குறையுங்க. இது எல்லோருக்கும் நல்லது. எப்போதுமே அன்பா பேசுங்க. நேர்மறை பேச்சுக்களை மட்டுமே பேசுங்க. உறவும் நட்பும் பலமாகும். நிம்மதி எப்போதும் நிலவும். என்ன நண்பர்களே, இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.